வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பெண் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். எக்ஸிபிஷனில் குவிந்திருந்த பிளாஸ்டிக் சாமான் ஸ்டாலில் தொங்கிய அழகிய கைப்பையை வாங்குவதற்காக பரிசீலனை செய்து கொண்டிருந்தாள் லலிதா. கலகலவென்றெழுந்த சிரிப்பொலி எங்கேயோ பழக்கப்பட்டதைப் போல் இருக்கவே திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் ஆச்சரியத்தால் அகல திறந்தன. பல மாதங்களாக சந்திக்க முடியாதிருந்த அன்பு தோழி மாலதியை கண்டதும் எழுந்த மகிழ்ச்சி மறுகணமே மறைந்தோடத் தொடங்கியது. காரணம் கூடவே அவள் கணவனாகத்தான் இருக்க வேண்டும். கூடவே வந்த ஆடவனை கண்டதும் அவள் மனம் துணுக்குற்றது. யாரது? லல்லியா? நிஜமா உன்னைத்தானா பார்க்கிறேன்? என் கண்களை நான் நம்பலாமா என்று கேட்டபடியே லலிதாவின் கரங்களை பற்றி கொண்ட மாலதி ஆர்வமுடன் அவளை விழுங்கி விடுவதைப் போன்று விழித்து நின்றாள். வெகு நாட்களுக்கு அப்பால் சந்திக்கும் ஆர்வமும் துடிப்பும் இருவர் கண்களிலும் மின்னின. உன் கண்களில் ஒன்றும் கோளாறு இல்லை மாலத்தி. நான் உன் லல்லுதான். உன்னை சந்திக்க வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்தேன் என்று ஆவல் பொங்கினாள். அதே நிலையில்தான் நானும் இருக்கிறேன். அது இருக்கட்டும், பேசிக்கொண்டே போகலாமே என்றவள் இதுதான் என் கணவர் என்று அறிமுகப்படுத்த எண்ணியவளாய் மாலத்தி அவள் கணவன் நின்ற பக்கம் திரும்பினாள். என்ன ஏமாற்றம்! அவன் அங்கு நிற்கவில்லை. வெகு தூரத்திற்கப்பால் உள்ள துணிக்கடை ஒன்றில் நிற்பதை கண்டதும் மாலத்தியின் முகம் ஏமாற்றத்தால் சிரித்து விட்டது. வெளிக்காட்டி கொள்ளாமல் சமாளித்து கொண்டு மா, ஏன் நாமும் போகலாம் என்று கூறவே நிலைமையை ஓரளவு புரிந்து கொண்டாள் லலிதா. இன்னும் வாங்க வேண்டிய சாமான்கள் பாக்கி இருக்கிறது மாலத்தி. நான் புறப்பட தாமதமாகும். உன் கணவர் வெகு தூரம் போய்விட்டபடியால் அவரை பின்பற்றி நீ போ, மற்றொரு சமயம் சந்திப்போம் என்று கூறினாள் லலிதா. வெகு நாளைக்கப்பால் சந்தித்த தோழியை உடனே பிரிவதில் சம்மதம் இல்லையானாலும் அவள் கூறியதும் நியாயமாகவே பட்டது. தனக்காக கணவன் சிறிதும் காத்திருக்காதது வருத்தமாக இருந்தாலும் தன்னுடன் வரவில்லை என்பதற்காக கணவன் கோபித்துக் கொள்வானே என்கிற பயமும் கூடவே எழுந்தது. உடனே பிரிவது வருத்தமாகத்தான் இருக்கிறது லலிதா. ஆனாலும் அவர் போய்விட்டார். நானும் வருகிறேன். நீ அவசியம் என் வீட்டுக்கு வா என்று கூறிவிட்டு பையில் இருந்து சிறு துண்டு கடிதம் எடுத்து தன் விலாசம் எழுதி கொடுத்துவிட்டு வழி நடந்தாள் மாலத்தி. வீடு வந்து சாப்பாடு முடிந்த பின் வழக்கம் போல் மாடி வராந்தாவுக்கு சென்றனர் இருவரும். நிலவு பால் போல் காய்ந்து கொண்டிருந்தது. சில் என்று வீசிய மெல்லிய தென்றலில் மாலதியின் மல்லிகை மணமும் கலந்து வந்து அவர்கள் இருந்த இடத்தையே சுகந்தத்தால் நிரப்பிக் கொண்டிருந்தது. ரம்யமான அந்த நிலவிலே கணவன் மௌனியாக நின்றது அவளுக்கே வியப்பாக இருந்தது. தானாகவே பேசத் தொடங்கி அங்கு நிலவிய மோனத்தை கலைத்தாள் மாலத்தி. மாலையில் நடந்த சம்பவம் வேறு அவள் மனதை உறுத்தி கொண்டிருந்தது. என்ன இருந்தாலும் நீங்கள் அத்தனை அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்க கூடாது. என் தோழி நம்மை பற்றி என்ன நினைத்து கொள்வாள்? அவள் நினைப்பதை பற்றி எனக்கு அவசியமில்லை மாலத்தி. எனக்கு என்னவோ அவளை கண்டதும் மனதில் தோன்றும் வெறுப்புடன் எப்படி சிரித்து சமாளிக்க முடியும்? நீயே சொல் என்று கூறவும் ஸ்தம்பித்து நின்றாள் மாலத்தி. அப்படியானால் அவளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ற கேள்வி அவளையும் அறியாத பரபரப்புடன் வெளிப்புறப்பட்டது. தெரியும் என்று இல்லை, தெரியாதென்றும் சொல்வதற்கில்லை. சந்தித்தது ஒரே ஒரு நாள்தான். அந்த ஒரு நாள் சந்திப்பிலேயே எனது தீராத பகையை பெற்று கொண்டாள் என்று புதிர் போல் கூறவும் ஒன்றும் புரியாது விழித்து நின்றாள் மாலத்தி. அந்த ஒரு கணத்தில் லலிதாவையும் தன் கணவனையும் இணைத்து ஆயிரம் ஆயிரம் கனவுகள் வளரத் தொடங்கிவிட்டது அவள் மனதில். விபரமாக கூறினால் தானே உனக்கு புரியும். நான் பெண் பார்க்கும் படலம் தொடங்கி இருந்த நாளில் இந்த பெண்ணையும் பார்க்க போயிருந்தேன். அதுதான் நான் அவளை சந்தித்த முதல் சந்திப்பும் கடைசி சந்திப்பும் கூட. இரு வீட்டாரும் சம்மதித்து நாள் குறித்து கல்யாண வேலை நடந்தது. விவாகத்திற்கு ஒரு வாரம் இருந்தபோது திடீரென கல்யாணம் நின்று விட்டது. வேறு எந்த காரணத்திற்காக தடைப்பட்டிருந்தாலும் இத்தனை வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் என்றோ மறந்து போயிருப்பேன். பல வருஷங்களுக்கு அப்பாலும் மறக்க முடியாதபடி மனதில் பதிய வைத்து விட்டாள். பெண்ணுக்கு பிள்ளையை பிடிக்கவில்லையாம் என்ற சொல்லை கேட்டபோது எப்படி பதறியது தெரியுமா என் உள்ளம்?
ஏன் எனக்கென்ன? பார்ப்பவர் விரும்பும் அழகில்லையா? அந்தஸ்தான குடும்பத்தில் பிறந்திருந்ததோடு அரசாங்க அலுவல் வேறு பார்த்து கொண்டிருந்தேன். எந்த வகையில் பிடிக்காமல் போய்விட்டது என்று நேரில் கேட்டு சண்டையிட வேண்டும் என்று தோன்றினாலும் அந்த எண்ணத்தை உடனே அடக்கிக் கொண்டேன். கேவலம் பெண் பிள்ளையிடம் வலுவில் பேசி அப்படியாவது அந்த கல்யாணத்தை முடிக்க அவசியம் என்ன இருக்கிறது? இனி அவர்களாக மனம் திருந்தி சம்மதித்தாலும் நாம் சம்மதிக்க கூடாது என்ற தீர்மானத்தின் பேரிலேயே உன்னை பேசி முடித்தது என்று கணவன் கூறி முடிக்கவும் உவகை பொங்க கேட்டு நின்றாள் மாலத்தி. இதுதானா பிரமாதம்? நான் என்னவோ ஏதோ என்று பயந்தே போய்விட்டேன். ம் இத்தனை வருஷங்களுக்கு அப்பாலும் அந்த பெண் கிடைக்கவில்லை என்கிற குறை உறுத்தி கொண்டுதானே இருக்கிறது என்று பொய் கோபத்துடன் சிணுங்கினாள் மாலத்தி. அவள் கிடைக்கவில்லை என்கிற ஏக்கம் கிடையாது மாலத்தி. ஆனால் அவள் கூறிய காரணம் பொருத்தமற்றது என்பதுதான் என் ஆத்திரத்திற்கு காரணம். அடே அப்பா! ஒரு பெண் அழகா இல்லை என்று சொன்னதில் இத்தனை வருத்தமா? அவள் அப்படி சொல்லியிராவிட்டால் நீங்கள் எனக்கு கிடைத்திருக்க முடியாதல்லவா? என்று பெருமையாக கூறியபடியே அவளை கூர்ந்து நோக்கினாள். அவனை கூர்ந்து நோக்கினாள். அன்பு மிகுந்த அவனது அழகு அவள் மனதை நிறைத்தது. இத்தனை அழகு பொருந்திய இவரை இந்த அப்பாவி பெண் ஏன் தான் வேண்டாம் என்று கழித்ததோ? தனக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் இருந்ததுதான் அவள் புத்தி அப்படி மாற காரணமாக இருந்ததோ என்று தனக்குள் வியந்தவளாக சிந்தனையில் ஆழ்ந்து போனாள். நம் வீட்டுக்கு வர சொல்லி விலாசம் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். அப்பொழுதாவது உங்கள் சுயரூபத்தை வெளிப்படுத்தாமல் பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். எனக்காக, என் வேண்டுதலுக்காக என் தோழியை கௌரவமாக வரவேற்க விரும்புகிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களா என்று மாலத்தி கேட்டுக்கொண்ட போது அவனால் எதுவுமே பேச முடியவில்லை. என்னதான் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாலும் சகஜமாக வரவேற்பதென்பது முடியாத காரியம். இப்போதைக்கு ஒப்புக்கொண்டால் அந்த சமயத்தில் சந்தர்ப்பத்திற்கு தக்கவாறு மெல்ல நழுவிவிட வேண்டும் என்கிற எண்ணத்துடன் அப்போதைக்கு அவள் விருப்பப்படி நடப்பதாக ஒப்புக்கொண்டான். மாலத்தி அத்துடன் விட்டுவிடவில்லை. அவனை தன் தோழி என்று வந்தாலும் எப்பொழுது வந்தாலும் அவளை இன்முகத்துடன் வரவேற்று தனக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்று வேகமாக கேட்டு வைத்திருந்தாள். அன்றில் இருந்து தினமும் தயாராக இருந்தாள் தோழியை வரவேற்க. நாட்கள் ஓடின. அவள் வரவே இல்லை. ஒருவேளை வரவே மாட்டாளோ என்ற நம்பிக்கை இழந்திருந்த சமயம் அவளிடமிருந்து கடிதம் வந்தது. இத்தனை சொல்லி இருந்தும் அவள் ஏன் வரவில்லை? ஒருவேளை அவரை பற்றி தவறாக நினைத்திருப்பாளோ? அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லையானால் கடிதம் ஏன் அனுப்புகிறாள்? என்னதான் எழுதியிருக்க போகிறாள் பார்க்கலாம் என்று ஆர்வத்துடன் கடிதத்தை பிரித்தாள். அன்பு தோழி மாலதிக்கு ஆள் வராமல் கடிதம் வந்ததில் பெரிதும் ஆச்சரியமடைந்திருப்பாய். காரணத்தோடுதான் அனுப்பியிருக்கிறேன். நம் இருவரது குடும்பமும் ஒன்றாய் வசித்த நாட்களை அதற்குள் மறந்திருக்க மாட்டாய். பல நாள் பழகிய பின்பு திடீரென்று என் தந்தையை கோவில்பட்டிக்கு மாற்றிவிட்டார்கள். அவருக்கு மாற்றல் உத்தரவு வந்தபோது பெரியவர்களான அவர்கள் அடைந்த துன்பத்தை காட்டிலும் குழந்தைகளான நாம் வடித்த கண்ணீர் கொஞ்ச நஞ்சமா? கடைசியாக நாம் ஊரை விட்டு பிரியும் போது ஒருவருக்கொருவர் மறக்காமல் அடிக்கடி கடிதம் எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்துடன் பிரிந்து சென்றோம். அதன்படியே மறக்காமலும் கடிதம் எழுதி வந்தோம். அதையெல்லாம் நீ மறந்திருக்க மாட்டாய். இடையே காலம் ஓடியது. இரண்டு குடும்பத்திலும் என்ன விசேஷம் நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நமது கடிதத்தின் மூலமே பெரியவர்களும் அறிந்து வாழ்ந்தார்கள். காலப்போக்கில் இரு குடும்பங்களும் ஒன்றாய் வாழ்ந்ததை கூட மறக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் நாம் மறக்கவில்லை. நமது கடிதம் நீண்டு தொடர்ந்து கொண்டிருந்தது. நமது கடித போக்குவரத்தை ஆரம்பத்தில் வெகு அக்கறையுடன் படித்து ரசித்து வந்த நமது பெற்றோர்கள் நாள் செல்ல செல்ல ஏதோ பழக்க தோஷம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அலட்சியம் தலை தூக்க தொடங்கி இருந்தது. அதனால் என்ன கடிதம் வந்தது, என்ன பதில் எழுதினேன் என்பதை கூட அறிய முடியாமல் நமது போக்கில் விட்டுவிட்டார்கள். ஆனால் நமது கடித போக்குவரத்து மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் துள்ளி குதிக்கும்படியான செய்தி தாங்கிய கடிதம் வந்தது. ஆம், நீ குடும்பத்தின் தலைவியாக போகும் செய்தியை குறித்து எழுதியிருந்த கடிதம்தான். நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எந்த ஊர், எந்த குடும்பம், எப்பொழுது முகூர்த்தம் என்றெல்லாம் துருவி துருவி கேட்டு எழுதி அனுப்பினேன். உனக்கு எழுதி அனுப்பிய பின் மழைக்காக வானை எதிர்நோக்கி காத்திருக்கும் பயிர் போல
உன் பதிலுக்காக காத்திருந்தேன். வாரம் 1 ஓடியது. உன்னிடமிருந்து பதில் வராவிட்டாலும் நானாவது மீண்டும் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். அதற்கு சந்தர்ப்பம் இடம் கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? திடுதிப்பென்று என் கல்யாணம் நிச்சயமானதுதான். அதிலே எனக்குண்டான மகிழ்ச்சியின் காரணம் என்ன தெரியுமா? நாம் இருவரும் கொண்டிருந்த அன்பைப் போலவே நம் இருவரின் திருமணமும் ஒரே சமயத்தில் நடக்கவிருக்கும் விந்தையை நினைத்து நினைத்து மகிழ்வேன். மணவிழாவிற்கான முக்கிய வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன. என் மகிழ்ச்சியை அறிவித்து உனக்கு கடிதம் எழுதினேன். அதற்கு நீ எழுதியிருந்த பதில் என்னை ஒரே அடியாய் நிலை குலைய செய்தது. லல்லி, நீ நினைத்து மகிழ்வதைப் போல நம் இருவரின் திருமணமும் ஒரே நாளில் நடப்பதா இல்லை. நீ எதிர்பாராத விஷயத்தை எழுதி உன்னை ஏமாற செய்வதற்காக என்னை மன்னிக்கவும். காரணம் என் விவாகம் நின்று போனதுதான். இந்த அதிர்ச்சியை நீ தாங்க மாட்டாய். ஆனாலும் என் மனக்குழப்பத்தை ஓரளவு தவிர்ப்பதற்காகவே உனக்கு எழுதினேன். உன் விவாகம் எவ்வித இடையூறுமின்றி நடந்தேற ஆண்டவன் அருள் பொரியட்டும் என்று எழுதியிருந்தாய். எனக்கு எப்படி இருக்கும்? உன் கல்யாணம் நின்று போனதன் காரணம் அறிய முடியாமல் திணறினேன். எதிர்பாராத ஏமாற்றம் என்னுள் பெரும் ஆத்திரத்தை கிளப்பி விட்டிருந்தது. அந்த கையவர்கள் யார்? அவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை எனக்கு எழுதினால் என்னால் இயன்ற முயற்சி எடுத்து இந்த விவாகத்தை முடித்து விடலாம் என்கிற எண்ணத்துடன் கேட்டு எழுதினேன். கடிதம் எழுதி அனுப்பிய பின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக போக்கி உன் கடிதத்தை எதிர்நோக்கி துடித்து நின்றேன். நான் எதிர்பார்த்தபடி 3வது நாள் உன் கடிதம் வந்தது. உனக்கு பேசியிருந்த பிள்ளையின் விலாசத்தை குறித்து அனுப்பியிருந்ததோடு உன்னை விட கூடுதல் நகை போடுவதாக கூறிய வேறு இடத்தில் பெண் பேசி முடித்து விட்டதினால் உன் விவாகம் நின்று போய்விட்டது என்றும் எழுதியிருந்தாய். உன் கடிதத்தை படித்தபோது என் ரத்தம் கொதித்தது. காரணம் உன் விவாகம் நின்று போனதன் காரணத்தை அறிந்ததினால் மட்டுமல்ல, உன்னை நிராகரித்துவிட்டு வேறு பெண்ணை பேசி முடித்திருப்பதாக தெரிவித்திருந்தாயே, அந்த பெண் நான் தான் என்று அறிந்தபோது என் மனம் பட்ட பாட்டை எப்படி வர்ணிப்பேன்? இது எப்படி நேர்ந்தது என்பதை நினைத்து பார்க்கவே வேதனையாக இருந்தது. திடுதிப்பென்று என் மாமா ஒரு நாள் வந்தார். அருமையான வரன் ஒன்று தன் கையில் இருப்பதாகவும் இப்பொழுதே உடனடியாக விவாகத்தை முடித்து விடலாம் என்றும் கூறினார். பிள்ளை தனக்கு நெருங்கிய நண்பரின் மகன் என்றும், பிள்ளை கண்ணுக்கு அழகாயிருப்பான் என்றும், சகல விதத்திலும் திருப்தியாக இருக்கிறபடியால் எவ்வித தடையும் கூறாமல் முடித்து விடலாம் என்றும் கூறியதன் பேரில் அப்பாவும் சம்மதித்து விட்டார். என் மாமாவின் பேச்சில் எங்கள் அனைவருக்கும் பூரணமான நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அதன் பேரில் பிள்ளையை வர சொல்லி பார்க்க கூட இல்லாமல் முகூர்த்த தேதியும் வைத்து விட்டார். உன் கடிதத்தில் எழுதியிருந்த விலாசத்தையும் எனக்கு பேசியிருந்த வரனையும் ஆராய்ந்த போது ஒருவரே என்பதை உணர்ந்து கொண்டேன். இது எத்தகைய துரோக செயல்! இருந்திருந்து நானே என் ஆருயிர் தோழியின் வாழ்வுக்கு எதிராக வாய்க்க வேண்டுமா? எப்படியும் இந்த விவாகத்தை தடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் தீவிரமாக உதித்து விட்டது. அதற்கான யோசனையில் குழம்பினேன். நேரடியாக விஷயத்தை சொன்னால் ஒருவராவது ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சுயநலமே உருவான மனித கும்பல் பிறர் நன்மையை எங்கே மதிக்கப் போகிறார்கள்? யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தேன். கல்யாணத்திற்கு முன் பிள்ளையை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று எப்படியோ துணிந்து சொல்லிவிட்டேன். பிள்ளையின் அழகில் நம்பிக்கை வைத்த மாமா ஆட்சேபனை இல்லாமல் ஏற்பாடு செய்து விட்டார். அதன் பின்புதான் என் திட்டம் சுலபமாக நிறைவேறியது. பிள்ளையை அழைத்து வந்தவர்களை தடபுடலாக உபசரித்து வரவேற்பு நடத்தினார்கள். என்னை வரச் சொல்லி ஹாலுக்கு அழைத்த போது என் நெஞ்சு படபடத்தது. ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்த அவரை ஏறெடுத்து பார்க்கவே மனம் கூசியது. கேவலம் பணத்திற்காக கொடுத்த வாக்கை காப்பாற்ற சக்தியற்ற அந்த உத்தமரை கண்ணால் பார்த்துத்தான் வைக்கலாமே என்கிற ஓர் எண்ணம் உந்தவே ஹாலுக்கு வந்தேன். ஏதோ ஒப்புக்கு வந்துவிட்டு போனேன், அவ்வளவுதான். பிள்ளை வீட்டார் அப்பால் அகன்றதும் என் மனதை திடப்படுத்தி கொண்டு முன்னர் வகுத்த திட்டப்படி பிள்ளையை பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டேன். சுலபத்தில் விட்டு விடுவார்களா? என்னை ஏன் பிடிக்கவில்லை, எதற்காக பிடிக்கவில்லை என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு துளைத்தார்கள். அன்பாய் கேட்டு பார்த்தார்கள், அதட்டி கேட்டு பார்த்தார்கள். எதற்கும் நான் மசியவில்லை. பிடிக்கவில்லை என்ற ஒரே சொல்லை கடைசி வரையில் கூறி சாதித்து விட்டேன். மீறி ஏதாவது ஏற்பாடு செய்தால் என்னை உயிருடன் காண முடியாது என்றும் உறுதியாக கூறிவிட்டேன்.
அதற்கு மேல் என்ன நடந்திருக்கும் என்பதை நீயே யூகித்துக் கொள்ள வேண்டியதுதான். வேண்டா வெறுப்பாக விவாகத்தை நிறுத்திக் கொண்டார்கள். தகுந்த இடத்தை மறுத்துவிட்டேனே என்று என் பெற்றோருக்கு வருத்தம். தான் பார்த்து கொண்டு வந்த வரனை உதறி தள்ளிவிட்டாளே என்று மாமாவுக்கு ஒரே கோபம். யார் என்ன சொன்னால் எனக்கென்ன? அதை பற்றி என் அன்பு தோழியின் வாழ்வு வளம் பெற வழி வகுத்து கொடுத்து விட்டேனல்லவா? அதைவிட மகிழ்வு வேறென்ன வேண்டும்? அன்று எக்ஸிபிஷனில் உன் கணவர் நிற்காமல் சென்று விட்டதன் காரணம் இப்பொழுது ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உன் அழைப்புக்கிணங்கி உன் வீட்டுக்கு வராததன் காரணத்தையும் இதற்குள் யூகித்து அறிந்திருப்பாய். உன் கணவர் என் மீதுள்ள வெறுப்பை மறந்து என்னை வரவேற்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே உன் வீட்டிற்கு வருகிறேன். பதில் எழுது. இப்படிக்கு உன் ஆருயிர் தோழி லலிதா என்று முடித்திருந்த கடிதத்தை படித்த மாலத்தி ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கி தவித்தாள். எதிரே நின்ற கணவனை பார்த்த பார்வை இதெல்லாம் நிஜம்தானா என்று கேட்பதைப் போல் இருந்தது. சென்று போனதை மறந்துவிடு மாலத்தி. உன் தோழி எனக்கு தகுந்த பாடம் கற்பித்து விட்டாள். ஆனால் அதற்காக அவளை சும்மா விடப் போவதில்லை என்று அவன் கூறி முடிக்கும் முன்னர் அவள் இடையே குறுக்கிட்டாள். எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது என்று கூறவும், என்ன சொல்லு என்றான். எனக்கு அவள் செய்த நன்றியை என்றும் மறக்காமல் அவளை என் குடும்பத்தில் ஒருத்தியாக கொண்டு வந்து வைத்து கொண்டால்தான் என் மனம் ஆறுதல் அடையும் என்று கூறி நின்றபோது அவள் சொல்லிவிட்டு போன பாக்கியை அவன் கூறி முடித்தான். என் தம்பி என்ஜினியரின் படிப்பு முடித்து வந்து விட்டான். அவனுக்கு எப்படியும் இந்த வருஷம் மனம் முடித்து தீர வேண்டும். இதில் உன் சம்மதம் என்ன என்று கேட்டு நின்றான். லல்லியை என் ஓரகத்தையாக கொண்டு வர கசக்குமா என்ன? இப்பொழுதே இந்த விஷயத்தை அவளுக்கு எழுதிவிடுகிறேன் என்று கூறியவள் மகிழ்ச்சி பொங்க கடிதம் வரைந்தாள் தோழிக்கு. உன்னை என் வீட்டுக்கு விருந்தாளியாக மட்டும் ஏற்க வரவில்லை, என் குடும்பத்தில் ஒருத்தியாகவும் ஏற்க வரப்போகிறேன் என்று 2 வரியில் எழுதி அனுப்பிவிட்டு மறுதினமே புறப்பட்டு சென்றனர் பெரியவர்களிடம் பெண் பேசி முடிக்க. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.